அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கும், RK அன்புச்செல்வம் அவர்களுக்கும், லல்லுசபா நடிகர் ஜீவா அவர்களுக்கும் நமது ஹீரோ சுந்தர் மகாஸ்ரீ அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். எப்படி ஸ்டார்ட் பண்றது தெரியல. இது எங்களுக்கு முதல் மேடை. இந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கும் மகாஸ்ரீ, சுந்தர் மகாஸ்ரீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் எங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்தோம், அதுக்கப்புறமா அங்க இருந்து லவ் பண்ணி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் இப்படி இங்க வந்து நிக்கிறோம். சரி, ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் வந்து சினிமால இருக்கணும், அதனால நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அப்பல இருந்து இப்போ வரைக்கும் சினிமா சினிமா அப்படிதான் இருந்தது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டரா தான் அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா வந்துட்டு ஈஸியா கிடைக்காதுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ஓகே, அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க, எல்லா விதத்திலையும் எல்லா ஒர்க்கும் கத்துக்கிட்டாங்க. டைரக்டராகவும் நிறைய கதையை ரெடி பண்ணி, அதுக்கப்புறமா ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுறது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு வாட்டியும் அதனாலவே அவரோட சோகத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு. ஏன்னா எவ்வளவோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஏறி இறங்கியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் சரி ஓகே நம்மளால என்ன பண்ண முடியும், சரி எவ்வளவு ஆகும், பட்ஜெட் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. அவங்க அந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இனிமே கொஞ்சம் பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். எதனா தப்பா பேசிருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்க ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது. சரி, நம்மளால என்ன பண்ண முடியும்னா நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு படமும் இதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நம்ம இதுல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு யாரா இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். எங்களோட சப்போர்ட் உங்க எல்லாருக்குமே இருக்கும், உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஸோ இப்பதான் எங்களோட லைஃப்பை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இங்க வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷம் போராட்டம், உண்மையாகவே சார் உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா இது என்னோட மூவின்றது, என் மூவின்றதை விட என் வாழ்க்கை. இது கஷ்டப்பட்டது வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மண் சார் அவர்களும். என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்புல, சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு, நீங்க வாங்க, நீங்க வந்து டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே டீம் ஒர்க்கு தான். இதில் ஒருத்தர் யாருன்னா ஃபெமிலியர் செந்தில் சார் மட்டும்தான். அவரை வச்சு அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, சாங்கும் பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் தேட்டரில் வெளியே வரும். எல்லாம் தேட்டரில் பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பெரியவர்கள் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நீண்ட நாள் நண்பர் அவர் எனக்கு. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரி, அவருக்காக தான் இன்னைக்கு வந்தா அதான் இந்த பேப்பர்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பிளானிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசிப்ளின்டாக 20 days ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் யாஸ்மின் பேகம் அவங்களுக்கும், சுந்தர் மகாஸ்ரீ
அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்க வந்திருக்கான பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இதோட நான் ஃபர்ஸ்ட் மேடை. என்ன மாதிரி நிறைய நியூ பேசஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பூஜை போட்ட மறுநாள் போன பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிட்டு பாதி படம் மேல முடிஞ்சிருச்சு. அப்ப சுந்தர் சொன்னாரு, நீங்க வர வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது நீங்க தான் பண்ணணும், உங்களால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் இல்லையா? நம்ம நிறைய பர்சன்ஸ் பாக்குறோம், மீடியால எல்லாரையும் பண்றோம், முடியாம நடக்க முடியாம வந்து திரும்ப நான் என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தனியா கோல் பண்றதுக்கும் ஒரு கேங்கா ஒரு குரூப்பா இருந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்றதுக்கும் எங்க பிள்ளைங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுறானுங்க, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு யங்ஸ்டர்ஸ் வரையும் புதுசா வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க. தேங்க்யூ. இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுந்தர் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் சினிமாவுக்கு தேடி வரும்போது முதல்ல கனெக்ட் ஆன ஒரு பர்சன் அவன் சுந்தர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோர் தென் ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு உண்மையிலே பார்த்துட்டுமா எனக்கு பேச. தேங்க்யூ. இங்க வந்திருக்க எல்லாருமே இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போது தெரியுது. இதே மாதிரி அவர் தேட்டர்லயும் வந்து பார்த்து உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி.